உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதை இப்படியே விடக்கூடாது. நாளைக்கு முதல் வேலையா ஆதிக்கிட்ட போய் இனிமே தமிழ் விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லணும். இதுக்கு நாளைக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் பாரதி. என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? அப்புறம் தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டாளா? என்னாச்சு பாரதி? இன்னும் எத்தனை நாள் என் மேலே இப்படி கோபமாக இருப்பீங்க? ப்ளீஸ் பாரதி. சார், எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும். உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாரதி, என்கிட்ட நீங்க எப்போ வேணாலும் பேசலாமே, வாங்க. இன்னைக்கு ஆதிக்கிட்ட தெளிவா இனிமே எங்க வாழ்க்கையில வராதீங்கன்னு சொல்லிடணும். ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டாங்க போலயே. பாரதி என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு பேசாம இருந்துடணும். என்ன ஃப்ரெண்ட், இப்படி மாட்டிக்கிட்டோமே. சரி, சமாளிப்போம். தொடாதீங்க. என்னாச்சு பாரதி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நடிக்காதீங்க ஆதி. இப்ப நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியலல்ல? ஆக்சுவலி பாரதி, அது வந்து... பேசாதீங்க. போதும், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் தமிழை நல்லபடியா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி அவளையும் பொய், பித்தலாட்டம், திருட்டுத்தனம் இதையெல்லாம் கத்து கொடுத்து கெடுத்துடாதீங்க. போச்சுடா, அப்பவே நினைச்சேன் இந்த விஷயம் தெரிஞ்சா பாரதி வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்கன்னு. அதான் இப்ப நடக்குது. சரி, எனக்கே இப்படி திட்டு விழுகுதே, அப்ப தமிழ் பாவம். போதும் ஆதி, எங்களை விட்டுருங்க. நாங்க ஒண்ணு உங்களை மாதிரி பணக்காரங்க இல்ல. என் பொண்ணுக்கு நல்லது சொல்லி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இனிமே எக்காரணத்தை கொண்டு தமிழை பார்க்க முயற்சி பண்ணாதீங்க. பாரதி, அது வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு... எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல ஆதி. இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க எனக்கு பாஸ், நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப், அவ்வளவுதான். ஹாய் பாரதி. டேய், என்னதடா பண்ணி தொலைச்ச? ஏன் பாரதி அவ்வளவு கோவமா போறாங்க? அது ஒண்ணு இல்லடா, காதல்ல வர சின்ன சின்ன ஊடல். எது ஊடலா? டேய், நீ திருந்தவே மாட்டடா. டேய் மச்சான், அவங்க முறைச்சிட்டு போனதை பார்த்து எனக்கே பயமா இருக்குடா. டேய், என் ஃப்ரெண்டுக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணண்டா, அது இப்ப பெரிய மிஸ்டேக் ஆகி என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டாங்க. ஆமாண்டா, உனக்கு இதே வேலையா போச்சு. சரி, என்னமோ பண்ணி தொலை. எதுக்கு இப்ப நீங்க வந்த? இந்த எம்டி சேர்ல உட்காரதானே? வா 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 வா. ஆனாண்டா, இதோட நான் உட்காந்து பட்டதே போதும்டா. நீ ஏன் உட்காரு? வேணாண்டா. ஆமா, நான் எதுக்கு இங்க வந்தேன்? ஏதோ கேட்க வந்தேன், மறந்துட்டேன். விடு. சரி, ஓகே, போ. போயிட்டு ஞாபகம் வரும்போது வா. என்ன ஆளாளுக்கு வராங்க, பேசுறாங்க, போறாங்க. சார், சாரி சார்.
உங்களை எம்டின்னு நினைச்செல்லாம் நான் அந்த மாதிரி பேசல. தமிழோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சுதான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து. ஆனா அத இங்க பேசிருக்க கூடாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அதான் உடனே உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். சாரி சார். சாரி பாரதி. நானும் விளையாட்டா பண்ண போய் அது உங்களை இந்த அளவுக்கு கோவப்படுத்திருச்சு. சாரி பாரதி. பரவாயில்ல சார், நான் வரேன். என்னாச்சு? பாரதி வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு திட்டினாங்க, போனாங்க. இப்போ மறுபடியும் வந்தாங்க, சாரி சொன்னாங்க, போனாங்க. ஏன் பாரதி மாத்தி மாத்தி பேசிட்டு போறாங்க? மார்னிங் சார். ஆமா, குட் மார்னிங் சார். ஆமா சார். யா 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 Sir, good morning. யா சார். அது முடிச்சிடலாம், அவ்வளவுதான். பாரதி, ஆதிய பாத்தியா? எப்பவும் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு போறவரு இன்னைக்கு ஃபோன் பேசுற இன்ட்ரெஸ்ட்ல யாரையும் கண்டுக்காம போறாரு. கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். நானும் அதாண்டி நினைக்கிறேன். சரி விடு, பாத்துக்கலாம். டே ஆதி, இந்த ஃபைலை செக் பண்ணிட்டியா? சரி, இதெல்லாம் விடு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஃபைல்லாம் அப்புறம் பார்க்கலாம். டே டே டே, அப்புறம் இது பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஃபைல்டா. அப்படி என்ன முக்கியமான வேலையா இருக்கும்? என்கிட்ட கூட சொல்லாம போறான். ஐயோ, இது வரை முக்கியமான ஃபைல் ஆச்சே. உனக்கு என்ன தோணுது? எதை பத்திடி? ஆதிய பாத்தியா? யாரோ அவரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நடந்துக்கிறாரு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்க்க தான் போறாருன்னு நினைக்கிறேன். இல்லனா கேஷவ் முக்கியமான ஃபைல்னு சொல்லியும் இப்படி போயிருக்க மாட்டார்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.